ஹாய் மக்களே. ஹாய் எவ்ரி ஒன். டுடே நம்ம பேச போது நம்ம திரும்ப திரும்ப வந்துட்டு இந்த இன்டர்வியூ கொடுத்தவங்கள பற்றி தான் நம்ம பேசணும். அது முடியிற வரைக்கும் அவங்க இன்டர்வியூஸ் என்ன கொடுத்துட்டு இருக்காங்களோ அதை பற்றி நம்ம பேசி முடிச்சிடலாம் அப்படின்றது தான். என்ன பிக் பாஸ் சீசனே முடிஞ்சிடுச்சு, இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோமே அப்படின்னா, இவங்க வெளியில வந்து சில விஷயங்கள் எல்லாம் திருச்சி திருச்சி பேசுறத பார்க்குறப்போ வந்துட்டு ரொம்ப தமாஷா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கானா வினோத் அவர்களோட இன்டர்வியூ இப்போ நேத்திக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, நிறைய பேர் அவரை கேள்வி கேட்டிருந்தாங்க. கம்ருதீனோட இதுக்கெல்லாம் நீங்க வரல, ஃபேன்ஸ் மீட்டுக்கு திவ்யாக்கு போனீங்க, என்ன ரீசன், உங்களுக்கு பார்வதியோட அவர் திரும்ப மிங்கிள் ஆனது பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்துட்டு அவர் ரிப்ளை பண்ணாரு. பட் ஆக்சுவலி வந்துட்டு அந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஹி சீம்ஸ் டு பி வெரி பிஸி. அவர் சொல்றாரு, இப்போ சாண்டி அண்ட் கவின் பண்ற படத்துக்கு மியூசிக் போடுறதாகட்டும், இல்ல வேற ஏதோ விஜய் டிவி இதுக்கு போடுறதாகட்டும், இந்த மாதிரி ரொட்டீன்ல போகுது. காலையில என் மொபைல்ல வாங்கி வச்சாங்கன்னா நைட்டு 10 ஆயிடுச்சு அன்னைக்கு கொடுத்த அன்னைக்கு. ஸோ என்னால வந்துட்டு அட்டன் பண்ண முடியலையே தவிர அட்டன் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. ஆஹ் என்ன சொல்றது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில வந்தப்போ வந்துட்டு கம்ருதீன் எப்படி இருக்கான்னு தெரியலையே அப்படி அவனுக்கு கால் பண்ணோன்னப்ப கம்ருதீன் வந்துட்டு நீ எப்படி மச்சான் இருக்க அப்படின்னுட்டுன்னு கேட்டப்போ வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்குன்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. இதுல வந்துட்டு திவ்யாவோட இதுக்கு மட்டும் போனாரு, கம்ருதீனுக்கு வரல. ஆனா கம்ருதீனுக்கு வரல அப்படின்றப்ப எனக்கே கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பார்வதினா ஓகே, பட் கம்ருதீன் வந்துட்டு இந்த அளவுக்கு க்ளோஸா இருந்து ஏன் வரலன்ற ஒரு கொஷின் எனக்குள்ளேயும் இருந்தது. ஸோ ஐ தாட் ஹி இஸ் நாட் ஏபிள் டு அக்செப்ட் திஸ் ரிலேஷன்ஷிப் அகெயின். ஏன்னா வெளியில போனா கூட அது வேண்டாண்டா அப்படின்னுட்டு சொல்லி அனுப்பினவர் திரும்ப வந்துட்டு இவங்க ஜெல்லா இருக்காங்கன்றத பார்த்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு மனசு கஷ்டமோ என்னமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட நான் யோசிச்சேன். ஸோ திஸ் வாஸ் அ கொஸ்டின் ஷூட் டு ஹிம், ஏன் ஏன் ஏன்ற மாதிரி. ஸோ ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாரு, என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி, மொபைல் வாங்கி வச்சுட்டாங்க, நான் இருக்கிற ஏரியா வேற, இப்போ அவனுக்கு நடக்கிற ஃபேன்ஸ் மீட் ஏரியா வேற அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவா சொன்னாரு. இது ஓகே. அடுத்தது இந்த ரெட் நூல் கலாட்டா இவங்கெல்லாம் வந்துட்டு திவ்யாவை எடுத்த இன்டர்வியூஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்துட்டு நீங்க பிக் பாஸ் கம்ப்ளீட்டா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இப்ப திவ்யாவோட இன்டர்வியூ பார்க்குறப்ப சிரிப்பு வரும். என்ன சொல்றது, ஒரு முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்சு வைக்கிறது எப்படி அப்படின்றது திவ்யாட்ட தான் கத்துக்கணும் அப்படின்றது. த வே ஷி இஸ் டாக்கிங், என்ன சொல்றது, அங்க நடந்ததுக்கும் அங்க பேசினதுக்கும் இங்க நடக்கிறதுக்கும் வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு. இவங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு டீசன்சி பாடம் எடுத்தாங்க, டெக்கோரம் பாடம் எடுத்தாங்கன்றது தான். ஆனா எனக்கு என்ன ஒரு கவலை அப்படின்னா, இத்தனை பேர் இன்டர்வியூஸ் எடுக்கிறப்பவும் வந்துட்டு இவங்க ஆஹ் கம்ருதீன் வந்துட்டு அவங்க அந்த பின் பேக்ல நான் சொன்னேன்ல ஆல்ரெடி, அந்த பிஆர் டீம் வந்துட்டு திவ்யாக்கு நல்லா கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நீ எப்போ உட்காந்து என்ன பேசி ரெஜிஸ்டர் பண்ணாலும் அந்த ஸ்ட்ரைட்டா அந்த பீன் பேக்ல வந்து உட்காரணும் அப்படின்னுட்டுன்னு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த திங் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண விருப்பப்பட்டது எல்லாமே அந்த பீன் பேக்ல தான் பண்ணியிருப்பாங்க, அங்க உட்காந்துட்டு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு வந்துட்டு ஒரு நாள் சண்டை நடக்கிறப்போ வந்து எனக்கே நாங்க எல்லாம் கூட அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசினது கிடையாது. பட் இப்போ வந்துட்டு அது ரொம்ப சர்வசாதாரணமா அவங்க அந்த ஷோல பேசினதுனால இப்ப நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்போ அங்க என்ன ஆகுதுன்னா, கம்ருதீன் சொல்றாரு, மேல வாயை திறந்துட்டு உட்காராத, காக்கா பீ போயிடும் சம்திங் ஹே செட். இவங்களுக்கு அது டென்ஷன் ஆயிடுச்சு, அழுக வந்துடுச்சு. அந்த வீக்கெண்ட் வந்துட்டு விஜய் சேதுபதி கேட்குறப்போ காக்கா என்னமோ சொல்லி சொன்னாரு மீன்ஸ் ஷீஸ் நாட் ஏபிள் டு சே தட் வேர்ட் டு. இப்போ எனக்கும் வந்துட்டு அது ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் நம்மளுக்கு இப்போ இந்த ரிவ்யூ கொடுக்குறப்ப நீங்கள் என்ன வேர்டுன்னுட்டுன்னு யோசிக்கணும் இல்லையா? ஸோ ஐ செட் தட். இது வந்துட்டு நீங்கள் ஒரு வீக்கெண்டில் வந்துட்டு விஜய் சேதுபதிட்ட சொல்கிறப்போ ஆஸ் தோ ஷி ஹசன்ட் ஹர்ட் சச் அ வேர்டுன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து கண்லெல்லாம் தண்ணி வந்து அதுக்கு அப்படி பண்ணாங்க. பட் லேட்டர் ஆன் வாட் ஹேப்பண்ட், அவங்களுக்கு அந்த 200% கன்ஃபர்மேஷன் அவங்க பிரதர் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு இல்லைங்களா? ஸோ ஆஃப்டர் தட் வாட் ஹேப்பன்னா அவங்க பேசினது எல்லாமே கக்கா 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 தான் பேசினாங்க. கொஞ்சம் நீங்க எடுத்து பாருங்களேன். நீங்க அவங்க அந்த ஃபேமிலி டாஸ்க்கு அப்புறம் நீங்க எடுத்து பாருங்களேன். எல்லாமே கக்கா பத்தி தான். தட் டு டெரிபிள். டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சொல்றாங்க, கக்கா போயிட்டு கழுவுனா இல்லையா தெரியல. டிஸ்கஸ்டிங்.
இவங்க வந்து டீசன்சி பத்தி டெக்கோரம் பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதை நாங்க கத்து கொடுக்க போறேன்னுட்டு முன்னாள் வராங்க. யாரு என்னத்தை கத்து கொடுக்கறதுன்னு விவசாய இல்லையா? ஸோ இது என்ன அப்படின்னா எனக்கு ஐ வாஸ் ரியலி ஷாக்டு. என்னையா இது அப்படின்னு. நீங்க என்ன சொல்றது, நீங்க தேடி பாருங்க. இது வந்துட்டு சர்ச் இதுல போட்டுட்டு கூட நீங்க தேடி பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஷி செட் த சேம் வேர்ட் வாட் ஐ செட். கக்கா போயிட்டு நான் கழுவுனா இல்லையா தெரியல. வாட் தி பிளடி ஹெல் ஷி இஸ் திங்கிங். இந்த வார்த்தை விஜய் சேதுபதி கிட்ட சொல்றதுக்கு அவ்வளவு கூச்சப்பட்டு கூனி குறுகி நின்ன திவ்யா, இது எவ்வளவு கேவலம் இல்ல. காலையில வந்துட்டு கழுவணுமா இல்லையா அப்படின்னுட்டுன்னு, அதுவும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுறப்ப மத்தவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றது, இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்ன்றது எனக்கு தெரியல. ஸோ ஷி வாஸ் டூயிங் நிறைய கக்கா 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 தான் ஷி வாஸ் டாக்கிங். இதுல வந்துட்டு அடுத்தவங்களெல்லாம் வந்து அவங்க பேசுறாங்க கொள்றாங்கன்றப்ப ரொம்ப காமெடியா இருந்தது. அண்ட் அவங்க வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் லைக் என்ன சொல்றது, பிஆர் டீம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, ஷி இஸ் கோயிங் டு வின் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 200% அதுதான். ஸோ இந்த 200%க்கு வந்துட்டு இவங்க ரெடியும் ஆயிட்டாங்க. இப்போ நீங்க வந்துட்டு உங்களை நீங்க பார்த்துட்டு பேசுங்க பிக் பாஸ் சொல்றப்ப வந்துட்டு இது என்ன சொல்றது, அங்க அந்த ஸ்டேஜ்ல சொல்ல போற வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு பேசி முடிச்சுக்கினாங்க. லைக் நான் எதுவும் இது வரைக்கும் கப்பு வாங்கல, எல்லாருக்கும் வந்துட்டு அந்த அவார்டு கொடுக்குறப்ப வந்துட்டு அந்த நான் நடிச்ச கேட்டகரி அந்த சீரியலுக்கான இதுவா இருக்கும், நாமினில கூட நான் இருப்பேன் நான், பட் எனக்கு கிடைக்காது. ஸோ இது வரைக்கும் எந்த அவார்டுமே நான் வாங்கினதில்லை. நான் வந்துட்டு நான் ரொம்ப ஆசைப்படுவேன், பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்குறப்ப வந்துட்டு அதை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவேன், கேட்கலாமான்னு யோசிப்பேன். இவ்வளோ எல்லாம் வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு இப்போ கொடுக்குற இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க, நிறைய வாங்கியிருக்கேன் பட் அதெல்லாம் வந்துட்டு கேரக்டருக்கு, இது வந்துட்டு ரியாலிட்டிக்கு. அநியாயமா இல்லை? இதுல இவங்க வந்துட்டு திவாகர்து அவர் 1000 பேரோட ரீல் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. திவாகருக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நான் அந்த ரீலை எடுத்துட்டு வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இல்ல இது எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாத்துக்கங்க. ஷி சேயிங் நான் கேரக்டர் இதுக்கு வாங்கியிருக்கேன் நானு அப்படின்னுட்டுன்னு. ஐ வாஸ் வெரி மச் ஷாக் டு ஹியர் தட். என்னையா ஸ்டேஜ்ல நான் ஏறி இந்த வார்த்தையை சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த பிக் பாஸ் டைட்டிலுக்காகட்டும் இல்லை அந்த ட்ராஃபிக்காகட்டும் ஒரு வேல்யூவே இல்லாம போயிடுச்சுன்றது தான் பார்க்க முடிஞ்சது. லைக் லாஸ்ட் டைம் கூட வந்துட்டு அர்ச்சனா பர்ச்சேஸ்டுன்ற மாதிரி தான். ஸோ அதை பத்தி பேசுறப்போ ஓகே ஷி டிசர்வ்ஸ் இட்ன்ற மாதிரி ஏதோ என்னமோ போய் தொலைங்க அப்படின்ற மாதிரியாச்சும் நம்மளால எடுத்துக்க முடிஞ்சது. பட் திஸ் சீசன் we are not at all ready for the purchase. We are not ready to accept the genuinity of the purchase. அதுதான் சொல்லணும். அண்ட் என்ன சொல்றது, என்கிட்ட அந்த டைட்டிலுக்கே அசிங்கம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ அந்த அளவுக்கு என்ன பேசுனது ஒன்று, என்ன டீசன்சி டெக்கோரம். நான் என்ன கேட்குறேன்னா, என் சட்டையை பிடிச்சு கேட்கலாம் இல்லை, என் சட்டையை பிடிச்சு கேட்கலாம் இல்லைன்னுட்டுன்னு சாண்ட்ராவோட விஷயத்துக்கு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இவங்களுக்கு வந்துட்டு வியானா கிளியர்லி ஷி எக்ஸ்பிளைன்ட், ஒரு இடத்துல வந்துட்டு ஷி ஃபெல்ட், சாண்ட்ரா ஃபெல்ட் இன்செக்யூர்ட் பிகாஸ் ஆஃப் யூனிட்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி ஷி அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். ஸோ ஒரு பொசிஷனஸ்ல அவங்க வந்துட்டு இன்செக்யூர்டா நம்மகிட்ட ப்ரெசென்ட் பேசுறப்போ அதை வந்துட்டு இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணியிருக்காங்க. நம்ம சாண்ட்ரா டாபிக் விட்டுறலாம், அது அப்புறம் வரலாம், ஏன்னா இன்னொரு பார்ட் விக்ரமோட இருக்கு. பட் இது வந்துட்டு உனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஒரு பொண்ணு வந்துட்டு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றா, நீ அவளோட ஹஸ்பண்டோட க்ளோஸா இருக்கிற அப்படின்றத வந்துட்டு இன்செக்யூர்டா ஃபீல் பண்றா. பட் அடுத்த தடவை வந்துட்டு அந்த எல்லாம் சாண்ட்ரா எவிக்ட் ஆயிட்டு போயிட்டு பிரஜன் உள்ள வரப்போ எப்படி அலோ பண்ற, எப்படி நீ என்ன சொல்றது, தோள் மேல கை போட்டுட்டு இடுப்புல கையை போட்டு எப்படி போற நீ? உனக்கு தெரிஞ்சிடுச்சு இல்ல இந்த விஷயம், ஷி இஸ் ஃபீலிங் இன்செக்யூர்டுன்னு தெரிஞ்சிடுச்சு இல்ல. ஸோ வி மஸ்ட் மெயின்டைன் சம் டிஸ்டன்ஸ் இல்ல. நீ அப்படி தூரம் இருந்தே பேசலாம். இப்போ வாட் பார்வதி டிட் ஆன் த ஸ்டேஜ் டு விஜய் சேதுபதிக்கு கை கொடுக்கறதே முழ நீட்டுக்கு நின்று தான் கொடுத்தா. ஸோ யூ கேன் மேக் டிஸ்டன்ஸ் இல்லை, யூ கேன் கீப் அப் டிஸ்டன்ஸ் இல்ல. இப்போ இது அகெயின் ஹர்ட்டிங். இது இப்போ சாண்ட்ராக்கு என்ன ஆகும், நம்ம இந்த வார்த்தை சொல்லியிருக்கோம், இது தெரிஞ்சும் தெரிஞ்சிருக்கு, அகெயின் ஷி இஸ் வாண்டட்லி டூயிங் இது. நான் என்ன சொல்றேன், நான் ஒரு பெண் வந்துட்டு பொசிசிவ்னஸ்ல வந்து ஹர்ட் ஆகுறாங்கன்னா அவங்க ஃபீலிங்கை மேலும் 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 போய் ப்ரிக் பண்ணாதீங்க.
நீங்க என்ன அழகா இருங்க, எப்படி வேணா இருங்க, பட் டோன்ட் டூ திஸ். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு உலகத்துல இவங்க ஒருத்தர், ஆனா அந்த பெண் பொசிசிவ் ஆகுறா பாரு, அவளுக்கு உலகமே இவங்க. இதே தான் நான் பார்வதி கம்ருதீன் அந்த அரோரா பண்ண விஷயங்களுக்கும் நான் சொன்னேன். நான் அரோரா, ஷி வாஸ் ஜஸ்ட் பிளேயிங் வித் பாருஸ் ஃபீலிங். அது ரொம்ப தப்புங்க அதெல்லாம். இப்ப இவங்களுக்கு உலகத்துல ஒரு பாகம் தான் இவங்க, ஒருத்தர் ஏதோ மூலையில ஒருத்தர், அவ்வளவுதான் இவங்களுக்கெல்லாம். பட் பாரு ஆகட்டும், இப்ப அந்த சாண்ட்ரா ஆகட்டும், இவங்களுக்கு உலகமே அதுதான். சோ இப்ப சாண்ட்ரா நல்லவ கெட்டவன்றதெல்லாம் வந்துட்டு செகண்டரி. பட் வென் ஷி ஃபீல்ஸ் இன்செக்யூர்ட், அவங்க வந்துட்டு பாரு வந்து பேசினது கூட வந்துட்டு அவங்க இன்செக்யூர்டா ஃபீல் பண்ணாங்க. என் ஹஸ்பண்டை பார்த்து சைட் அடிக்கிறேன்னு சொன்னியான்னு சொல்லிட்டு, தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அந்த கேரக்டர் நம்ம அப்புறம் பேசலாம். பட் வென் ஷி ஃபீல்ஸ் என்ன சொல்றது, நாட் செக்யூர்ட் வென் யூ வித் பிரஜன், why you doing thatன்றது தான் நான் கேட்கிறேன். நான் why you want to play with others feelingன்றத கேட்கிறேன். இதுல வந்து இவங்க பேசுறது என்னன்னா, என்ன சொல்றது, தான் தான் பெரிய இது, எங்க அப்பா என்னை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாரு, எல்லாருமே சொல்லிட்டாங்களாம். கோவில்ல கூட எல்லாருமே சொன்னாங்களாம், பொண்ணா பிறந்தா இப்படிதான் பிறக்கணும்னுட்டுன்னு. நாங்க சொல்ல மாட்டேங்க அதெல்லாம். பொண்ணா பிறந்தா இப்படிதான் ஏன்னா எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க. எங்க வீட்டு பெண் பிள்ளைகள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப 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 நல்லவங்க. நாங்க இப்படி சொல்ல மாட்டோம், இப்படி ஒரு பொண்ணு பிறக்கணும்னுட்டு நாங்க சொல்ல மாட்டோம். என் பொண்ணு மாதிரி, என்ன சொல்றது, அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கேட்டாக்க என் பொண்ணு மாதிரி அப்படின்னுட்டு அவங்க அவங்க சொல்லிப்பாங்க. அவங்க அப்பா சொல்றாருன்னாக்கா ஓகே ஃபைன். பட் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சொல்றாங்கனாக்கா அவங்களுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அது எப்படி அது, நீ என்ன சாதிச்சிட்டேன்னுட்டு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு பெத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க? இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா இருந்தது. அண்ட் த வே ஷி வாஸ் டீசிங் பார்வதி, அந்த என்ன சொல்றது, இப்படி இப்படி கைய வச்சு பண்ணதாகட்டும், அந்த என்ன சொல்றது, கம்ருதீன் கூட்டிட்டு போறப்ப வந்துட்டு த வே ஷி டிட் திஸ், இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் எவ்வளவு அக்வர்டா இருந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா இவங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே ஃபேவரபிளா இருக்கணுமா? எப்படிங்க சாத்தியம்? இப்ப வந்துட்டு பாருவோட அம்மாவும் பாருவும் வந்துட்டு அங்க வெளியில பேசுறப்ப வந்துட்டு ஓனா கிழவின்னு சொல்லிட்டு, ஊர் கிழவி, ஓனா கிழவி அப்படின்னு சொல்லிட்டுன்னு இவள பேசினாங்களா? நீ பாருவ அதுதானே சொன்ன. சோ வாட்ஸ் ராங் இன் தட்ன்னு கேக்குறேன் நானு. நீ அதை தானே பண்ணிட்டு இருக்க. வாட்ஸ் ராங் இன் தட்? இதுல வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது அது இதுன்னுட்டுன்னு ஒரு பக்கம். இப்போ வந்துட்டு ஐயோ என் ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காளுங்களே, என்ன சொல்றது, நல்ல விஷயங்கள் எதுவும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, இதை பாருன்னுட்டுன்னு இந்த இதை மட்டும் அனுப்பி விட்டு என்னை சீண்டி பாக்குறாங்க அப்படின்னுட்டுன்னு ஒரு பில்டப். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொல்றாங்க, பட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பினாங்க அப்படின்னு ஒரு விஷயம். இது வந்துட்டு என்ன சொல்றது, இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க இன்டர்வியூல. நீங்க வந்துட்டு வெளியில போறப்ப சொல்றீங்க அந்த பொண்ணுகிட்ட இன்னும் டச் வச்சுக்காத, கான்டாக்ட் வச்சுக்காதன்னு கம்ருதீன் கிட்ட. பட் ஆஃப்டர் தட் வந்துட்டு நீங்க அந்த ஃபினாலே டாஸ்க்ல தான் நீங்க மீட் பண்றீங்க. அப்ப பாரு கம்ருதீன் வந்திருந்தாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்க, அதை பார்த்து நீங்க எப்படி ஃபீல் பண்ணி? ஐ டோன்ட் நோ வை யூ பீப்புள் ஆர் ஷூட்டிங் தட் கொஸ்டின். ஹூ இஸ் ஷீ டு திங்க் அபவுட் தம்? இஸ் இட் ரிலேட்டட் டு தம்? ஃபைன், கேட்டுட்டாங்க. அதுக்கான பதில் வந்துட்டு இல்ல இல்ல நான் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அது முதல்ல அவங்க வெளியில போனப்போ வந்துட்டு கஷ்டமா இருந்தது, பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா இருக்காங்கன்னு பார்த்து சந்தோஷப்பட்டேன். நீங்க பேசுனீங்களானாக்க பேசினேன். நல்லா பேசுவீங்க. ஸோ திவ்யா டோட்டலி ஃபேக். என்ன சொல்றது, தனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தட்டி பறிச்சு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிற ஒரு இது. நான் 30 லட்சத்துக்கு எங்க போவேன், நான் கண்ணு இதுல வந்துட்டு 50 லட்சத்தை நான் இப்பதான் என் வாழ்க்கையிலேயே பாக்குறேன், நான் இது வரைக்கும் வேலை வெட்டி இல்லாம வெட்டியா இருந்தேன் நானு, அப்படி இப்படின்லாம் அதுக்கு ஒரு பில்டப். ஏன்னா பிஆரை பத்தி கேள்வி கேட்கிறப்போ அப்ப அன்னைக்கு சாண்ட்ரா சொல்றப்ப சொல்ல வேண்டியது தானே, இதே வார்த்தைங்களை சொல்ல வேண்டியது தானே. இப்போ சாண்ட்ராவை வந்துட்டு நம்ம எந்த இடத்துலயும் வந்துட்டு பாசிட்டிவா சொல்லல. அவங்க டிராமா வேற மாதிரி. சோ நான் என்ன கேக்குறேன், நான் நீங்க எல்லாம் ஒன்னா வந்தீங்க, இப்ப சாண்ட்ரா வந்து அங்க எல்லாரும் முன்னாடியும் தான் சொல்றாங்க அந்த வார்த்தையை, அப்போ வந்துட்டு நீ சொல்ல வேண்டியது தானே, எனக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல வேண்டியது தானே, நான் அவ்வளவு செலவு பண்ண தயாரா இல்லைன்னு சொல்ல வேண்டியது தானே. ஊர் உலகமே தெரியும் நீ செலவு பண்ணிட்டு பிஆர் வச்சிருக்கிறது.
ஸோ உன்ன மாதிரி பெண்ணை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில்ல யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆஹ் எல்லாருக்கும் வந்துட்டு அவங்கவங்க வீட்டு பெண். இப்ப பார்வதியோட அம்மாக்கு வந்துட்டு பார்வதி என்ன பண்ணாலும் தன்னோட பெண், அவ்வளவுதான். எங்க எங்க எல்லாருக்குமே அப்படிதான். எங்க வீட்டு பெண்ணு தான் வந்துட்டு ராணி, எங்க வீட்டு பெண் தான் இளவரசி. நாங்க வந்துட்டு அந்த பொண்ணு மாதிரி எங்க பசங்க இருக்கணும்னு நாங்க யாருமே ஆசைப்பட்டது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஓவர் கற்பனைகள்லாம் வேண்டாம் திவ்யா. உடம்புக்கு நல்லதில்ல. ஸோ நீ இப்போ உனக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணிட்ட, அடுத்து உனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதில் ஸ்டிக் ஆகிறது பாரு. என்னமோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி ஏதோ பண்ணி நீ என்னமோ அந்த அவார்டை வாங்கின மாதிரி வந்துட்டு ஒரு பில்டப்லாம் வந்துட்டு சீனை போடாத. ஏன்னா ஜெல் ஆகலை, நீ போடுற சீனுக்கும் நீ அங்கே விளையாடின விளையாட்டுக்கும் ஜெல் ஆகலை, ரொம்ப கேவலமாக இருக்குன்றது தான் நான் சொல்லிக்கிறேன் நான். ஸோ இதுதான் வந்துட்டு நான் பார்த்தது. வினோதோடதும் நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சாண்ட்ரா விக்ரம் இன்னொரு வீடியோ இருக்கு, இன்னும் பாரு கொடுத்த வீடியோ இன்னும் நான் பார்க்கவே இல்லை. இதுல ரேலி எல்லாம் வேற மதுரையில வச்சிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இன்டர்வியூஸ் இவங்க கொடுக்க கொடுக்க வந்துட்டு நாம பேச வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியில எல்லாம் வந்துட்டு விக்ரம் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் தான் ராஜான்ற மாதிரி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அங்க உள்ள என்ன பண்ணேன்னு கேட்டாக்க ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் கவனிச்சு பாருங்க, யார கேட்டாலுமே வந்துட்டு நான் கப்ப அடிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை யாருக்குமே இருந்ததில்ல. இது பாரூக் இருந்தது, கம்ருதீன் வந்துட்டு ஃபைட் பண்ணது ஓகே. வினோதுக்கும் ஒரு இடத்துல வந்துட்டு நமக்கு கிடைக்காது. ஆதிரையெல்லாம் வந்து வினோதுக்குன்னு சொல்றப்போ கொஞ்சம் பேராசை வந்தது. ஆசை தான் அது, ஏன்னா மக்கள் ரெடியா இருந்தாங்க கொடுக்க. அப்போ வந்துட்டு அதை ஒரு கேஷ் எடுத்துட்டு போனது புத்திசாலித்தனம்ன்றது நான் சொல்லுவேன் நான். பட் விக்ரம் ஆகட்டும், சபரி ஆகட்டும், நீங்கெல்லாம் என்னையா பண்ணீங்க உள்ளன்றது தெரியாது. அவங்களுக்கே வந்துட்டு எனக்கு கப்பு கிடைக்கலன்னா பரவாயில்ல, இன்னாரு கிடைச்சா போறோன்ற மாதிரி வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ நாம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா என்னத்துக்கு போறோன்றதே தெரியாம வந்துட்டு இத்தனை பேர் விளையாடி இருக்காங்க. அதுக்கு நாமளும் ரிவ்யூ கொடுத்துருக்கோன்றப்போ வந்துட்டு நமக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. கேவலத்தை தொடர்வோம்ன்றது தான் நான் சொல்லிக்கிறேன் நான். ஸோ லெட்ஸ் சி, நான் இன்னும் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட். என்னோட வியூஸை கேட்டுட்டு ஓகே இதை என்ன சொல்றது, நம்மளும் இப்படி நினைச்சோம் அப்படின்னுட்டு கண்டிப்பா உங்களுக்கு தோணும். நான் மிகைப்படுத்தி எல்லாம் யாரையும் சொல்லல, யாரையும் தரக்குறைவா இறக்கியும் பேச வேண்டாம். ஆஹா ஓஹோன்னு ஒருத்தரை புகழவும் வேண்டான்றது தான். ஸோ தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.